மனநங்கள். இது பிலிப்பைன்ஸோட ஃபோக்லோரை சேர்ந்த ஒரு கிரீச்சர். பகல் நேரங்களில் இது அழகான ஒரு பொண்ணாக தான் இருக்கும். எல்லாரு கூடயும் ஜாலியாக பேசிக்கிட்டு யாராச்சும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மாதிரியே ஒரு நார்மலான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். பட் ஒன்ஸ் ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே மாறிடும். அதுகளோட கை ரெண்டும் ஒவ்வாலோட ரெக்க மாதிரி மாறிடும். அண்ட் ஆல்சோ அதுகளால் அதுகளோட பாடியை ரெண்டாக பிரிச்சுக்க முடியும். யூஸ்வலாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே போயிட்டு அங்கே இதுகளோட லோயர் பாடியை விட்டுட்டு தனியாக பறந்து போகும். அந்த டைமில் யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தேடி கொள்ளும். யூஸ்வலாக இதுகளோட ஐடியல் டார்கெட்னா பிரெக்னன்ட் உமன் தான். அவங்களோட அன்பான் பேபியை இதுகளோட நீளமான நாக்கை வச்சு உறிஞ்சி எடுத்துருமாமா. அப்படி ஒரு வேளை பிரெக்னன்ட் உமன் கிடைக்கல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கவங்க யாராச்சும் ஒருத்தவங்கிட்ட போயிட்டு ரத்தத்தையோ அவங்களோட பாடி பார்ட்ஸையோ இதுக்கு சாப்பிட்றோம். அது வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு சவுண்டே கேட்காதாம்மா. நீங்கள் பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருப்பீங்க. நைட் இது இதோட பெரிய நாக்கை வச்சு உங்களோட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். அண்ட் ஆல்சோ விக்டிமோட வாயில போயிட்டு இதுக்கு க்ரோ எம்ப்ரியோவை துப்பிருமாமா. அந்த எம்ப்ரியோ இவங்க வயிற்றுக்குள்ள போய் வளர இவங்களும் மண்ணெண்ணங்களா மாறிடுவாங்களாமா. அதோட அப்பர் பாடிக்கு வீக்னஸே கிடையாதாமா. நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அதை கொல்லவே முடியாது. அதை கொல்லணும் அப்படின்னா அதோட லோயர் பாடியை கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். அதோட லோயர் பாடி மேல சால்ட்டோ ஆஷோ இல்ல கார்லிக்கோ தூவுனா அது இறந்து போயிருமாமா. ஆர்எல்ஸ் நீங்க அதோட லோயர் பாடி எடுத்து மறைச்சு வச்சிடலாம். ஏன்னா இந்த மண்ணெண்ணங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. காலையில் சன் வரக்குள்ள அது எப்படியாவது போயிட்டு அதோட லோயர் பாடி கூட அட்டாச் ஆகி ஆகணும். அப்படி ஒரு வேளை ஆக முடியல அப்படின்னா சூரியனில் எரிஞ்சு அது செத்து போயிடும். பிலிப்பைன்ஸை சேர்ந்த மக்கள் சில 1000 வருஷமாகவே இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நம்பிட்டு இருந்தாங்க. பட் இதை பற்றி இருக்கிற ஓல்டஸ்டான எழுதப்பட்ட ரெக்கார்டு 1582 ஸ்பானிஷை சேர்ந்த ரிலேஷன் டே ஐயாஸ் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் இதை பற்றி எழுதியிருக்காங்க. சில பேர் இது பேய் கதைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ரீசெண்டாக கூட கொரியாவை சேர்ந்த ஒருத்தர் பிலிப்பைன்ஸ் போனப்போ இந்த மண்ணெண்ணங்களை பார்த்ததா சொல்லியிருக்காரு. இதை பற்றி சில படங்கள் வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு சீரீஸில் இது ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க.